ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேவிசன் ஜார்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ பார்ட்டிக்கலுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டேவிசன் ஜார்மர் எக்ஸ்பெரிமெண்ட். லூயிஸ் டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் வாஸ் experimentally confirmed by Clinton Davison and Lester German in 1927. இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டி ப்ராக்லி சொன்ன மாதிரி மெட்டீரியல் பார்ட்டிக்கலுக்கு வேவ் இருக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, they make the electron beams are diffracted when they fall on crystal. ஸோ இந்த டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வேவோட ப்ராப்பர்ட்டி. வேவ் வந்து ஒரு அப்டக்கல் மேலே படும்போது பெண்ட் ஆகி போகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வேவ் வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல ஒரு அப்டக்கல்னால் அதை தடுக்கின்ற பொருள் வைக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி பெண்ட் ஆகி போகும். இந்த மாதிரி வேவ் வந்து இப்படி பெண்ட் ஆகி போகும். இந்த நேச்சருக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன். அது எது தான் பண்ணும்? வேவ் தான் பண்ணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரான் பீமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்டல் அப்படின்னா எ ஸ்ட்ரக்சர்டு சாலிட்ஸ் வேர் ஐட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் எ ரெகுலர் இன் எ 3 டைமென்ஷனல் பேட்டர்னில் ஒழுங்காக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சாலிட்ஸ் தான் கிறிஸ்டாலின் சாலிட். அதில் படும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லைட் மாதிரியே எலக்ட்ரான் பீம் என்ன ஆகுது? டைஃப்ராக்ட் ஆகி போகுது. அப்போ கிறிஸ்டல் கேன் ஆக்ட் அஸ் த 3 டைமென்ஷனல் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் ஃபார் மேட்டர் வேவ்ஸ். அப்போ கிறிஸ்டல் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்காக கிறிஸ்டல் ஆக்ட் ஆகுது. கிரேட்டிங்கிறது என்னதுன்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு டைஃப்ராக்ட் லைட்டை டைஃப்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு கிறிஸ்டலில் போகும்போது டைஃப்ராக்ட் ஆகுறதுனால கிறிஸ்டல் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கிரேட்டிங்காக ஆக்ட் ஆகுது. எதுக்கு? மேட்டர் வேவ்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான் வேவ்ஸ் இன்சிடென்ட் ஆன் கிறிஸ்டல் ஆர் டைஃப்ராக்டட் ஆஃப் இன் சர்டன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். அந்த கிறிஸ்டலில் வந்து படக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சர்டன் டைரக்ஷனில் டைஃப்ராக்ட் ஆகுது. அதை இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்ப்போம். This is the experiment done by Davison Jarmer where F is the filament. Okay, the filament is heated by this low tension battery வச்சு ஹீட் பண்ணுறோம். அப்போ இது ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது அண்டர் ரெட் ஹாட் கண்டிஷன் படி அது வரும். நல்லா சிவப்பு நிறமாக சூடானோன்னா அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் என்னாகும் அப்படின்னா எமிட் ஆகும். ஸோ the electron is emitted due to heating அங்கிறதுனால this emission of electron is called a thermionic emission அப்படின்னு சொல்கிறோம். So when the filament is heated by low tension battery it emits electron under thermionic emission. ஓகேவா? The electron is oscillated by giving high voltage between the filament and aluminum cylinder. அப்போ இந்த ஃப்ளம்மண்டுக்கும் இந்த அலுமினியம் சிலிண்டருக்கு இடையில் ஹை வோல்டேஜ் கொடுக்குறேன். வெளிவரக்கூடிய எலக்ட்ரான் ரொம்ப வேகமாக இது என்ன ஆகும்னா ஆசிலரேட் ஆகி உள்ளே ஓடி வரும். அப்போ எல்லா டைரெக்ஷன்லேயும் எலக்ட்ரான் செதறி வரும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலிமேட் பண்ணுறோம். காலிமேட்னா ஒரே டைரெக்ஷனில் அனுப்பணும். அப்போ நம்ம த எலக்ட்ரான் பீம் இஸ் காலிமேட்டட் பை யூஸிங் தீஸ் 2 அலுமினியம் டயஃபார்ம்ஸ். இந்த அலுமினியம் தகடுகள் மாதிரி வச்சுருப்போம். அது எலக்ட்ரானை எல்லா டைரெக்ஷன்லையும் செதற விடாமல் ஒரே டைரெக்ஷனில் அனுப்பும். ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரான் பீம் வந்து எது மேலே படுது அப்படின்னா நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்டு அங்குள்ள அட்டாம்ஸ் நிக்கல் ஆட்டம்ஸில் டைஃப்ராக்ட் ஆகி அது வெளியே வரும். திஸ் இஸ் த ஸ்கேட்டர்ட் பீம். அண்டு இந்த ஸ்கேட்டர்ட் ஆகி வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணுறோம் யூஸிங் எலக்ட்ரான் டிடெக்டர். அப்போ எலக்ட்ரான் போய் உள்ளே பட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரான் பீமோட இன்டென்சிட்டியை நம்ம மெஷர் பண்ணிடுறோம். த எலக்ட்ரான் டிடெக்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரொட்டேட்டட் in this 2-dimensional plane.
அப்போ அது வந்து 360 டிகிரி அந்த எலக்ட்ரான் டிடெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே 360 டிகிரி அழகாக ரொட்டேட் ஆகும். அப்போ த இன்சிடென்ட் ஆங்கிள் கேன் பி மேட் ஃபார் அவர் வில். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வெவ்வேறு ஆங்கிளில் ஒரு 49 டிகிரியில் இன்சிடென்ட் பண்ணுவோம், அடுத்து ஒரு 48 டிகிரி, அடுத்து ஒரு 50 டிகிரி, 51 டிகிரி, எவ்வளோ ஆங்கிளில் வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைஃப்ராக்ட் எந்த டைரெக்ஷனில் ஆனாலும் எலக்ட்ரான் டிடெக்டர் அதை கேட்ச் பண்ணி அந்த ஸ்கேட்டர்ட் பீம், தட் இஸ் த டைஃப்ராக்டட் பீமுடைய இன்டென்சிட்டி என்னங்கிறத மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து அந்த டைஃப்ராக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிள்லையும் டைஃப்ராக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் பீமோட இன்டென்சிட்டிக்கும் அந்த வேரியஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கும் இடையில கிராஃப் வரையும் போது அந்த கிராஃபில் வந்து ஃபார் சர்டைன் ஆங்கிள் when the electron is accelerated by 54 வோல்டேஜில் நம்ம ஆசலரேட் பண்ணும்போது ஒரு 50 டிகிரி ஆங்கிளுக்கு அது என்ன கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னா அதில் ரிஃப்ளெக்ட் வேரியஸ் நிக்கல் ஆட்டமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த எல்லா எலக்ட்ரான் பீம்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேவ்ஸ் எல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி they produce the maximum intensity at this angle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு நிக்கல் ஆட்டம், இன்னொரு லேயரில் இங்கே ஒரு நிக்கல் ஆட்டம் இருக்குது, இன்னொரு லேயரில் நிக்கல் ஆட்டம் இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான் பீம் வந்து படும்போது இங்கே பட்டு ஸ்கேட்டர்ட் ஆகக்கூடிய வேவ், இங்கே பட்டு ஸ்கேட்டர்ட் ஆகக்கூடிய வேவ், இதில் பட்டு ஸ்கேட்டர்ட் ஆகக்கூடிய வேவ் எல்லாம் என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரஸ்டெல்லாம் அப்படியே ஒரே பாயிண்டில் அதெல்லாம் மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி ஸ்டஃப் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே பாயிண்டில் மெர்ஜ் ஆகும்போது தே ப்ரொடியூஸ் எ வேவ் ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் நமக்கு கிடைக்கும். திஸ் டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த மாதிரி அது ஒன்று சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஆப்டிக்ஸில் தெளிவாக பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல எல்லா வேவ்ஸும் ஒரே ஃபேஸில் மேட்ச் ஆகும்போது தே கெட் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அப்போ இந்த ஃபினாமினா வேவ்க்கு மட்டும்தான் இருக்குது, இங்கே லைட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லாம்டா ஈக்குவல் டு வேவ் லென்த் ஃபார்முலா பை ரூட் வி. அப்போ இந்த விங்கிற இடத்துல என்ன போடணும், 54 வோல்ட் போடும்போது வேவ் லென்த் வேல்யூ 1.65 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்கிது. ஃபார்முலா படி பார்க்கும்போது 1.67 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்கும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நம்மளுக்கு 1.65 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்கும். திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, திஸ் இஸ் theoretically calculated value. But both are very close agreement with this experimental value. Theoryயும் experimentalum nearest match ஆயிருக்கு. அப்போ this confirms that the electron behaves as a wave. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்கானா, the values agrees very well with the experimental observed wavelength of 1.65க்கு நியரஸ்டாக வருது. This experimental directly verifies de Broglie hypothesis of wave nature of moving particle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட், நல்லா படிங்க.